நான் கடந்து போகலான்னு நினைக்கிறேன். கிமு 265 வருடங்களில் ஹிரான் அப்படிங்கிற ஒரு ராஜா ஒருத்தர் என்ன பண்ணார், போர்லாம் புரிஞ்சார். அப்படி நிறையா போர் புரிஞ்சு ஜெயித்தோடனே இவருக்கு என்ன பண்ண, ஒரு நன்றி கடன் வந்துருச்சு. நம்ம கடவுள் இவ்வளோ தூரம் நமக்கு என்ன செஞ்சாருங்க, போரில் நமக்கு நிறையா நமக்கு உதவி செய்தார், ஜெயிப்பதற்காக உதவி செய்தார். அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமேன்னு சொல்லி தன்னுடைய கடவுளுக்கு அவர் என்ன செஞ்சார், ஒரு கிரீடத்தை செஞ்சார். ஒரு தங்க கிரீடம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், அதற்காக ஒரு பொற்கொள்ளனை அழைச்சி தங்கத்தை கொடுத்து, எப்போ ஒரு கிரீடத்தை செய்ப்பா, என் கடவுளுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறையா தங்கத்தை அவர் கையில் கொடுத்தார். அவனும் அதை செய்ய ஆரம்பித்து விட்டான். ஆனால் திடீர்னு பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, அந்த பொற்கொள்ளன் ஒரு மாதிரி அவன் இல்லைங்களா, சொல்லுவாங்களா இல்லையாங்க, எப்போதுமே அது பழக்கமான ஒரு காரியம்தான். என்ன சொல்கிறாங்க, அவர் ஒரு மாதிரி இல்லைங்களா, நம்மளும் சொல்லுவோம் இல்லைங்களா, அவர் மாதிரிப்பா பார்த்து நடந்துங்கப்பான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அவர் என்ன சொல்லிட்டாங்க, அவர் ஒரு மாதிரிப்பா, அவர் ஒன்றும் சரியில்லைப்பா ஆண்ட மண்ணா, அதனால் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஏமாத்திடுவான் அவன் அப்படின்ட்டாங்க. இவர் உடனே என்ன சொன்னார், அவன் செஞ்சு கொடுத்த கிரீடம் உண்மையான தங்கமா என்னன்னு எனக்கு தெரியல, இது யாராவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா, ஆர்கிமிடிஸ்னு ஒருத்தர் என்ன இருக்காருங்க, தெரியுமா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும், ஆர்கிமிடிஸ். என்ன எல்லாம் நீங்கள் முடிக்கிற பார்த்தா எங்களுக்கு பயம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியுமா, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்? யாருக்குமே தெரியாது உள்ள இருக்கு. சரி, தெரிஞ்சவர்களும் சந்தோஷம். இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் படி அவன்கிட்ட ஆர்கிமிடிஸ்ட்டை கொடுத்தோன்னே, இதை என்ன செய்யுங்க ஐயா, எனக்கு தெரியல, இது எப்படியா கண்டுபிடிக்கிறேன்னா, இவனுக்கும் தெரியல, என்னடா மண்டை குழப்புற வேலையை பண்ணி விட்டாரேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருங்க, அமைதியாக அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். என்ன பண்ணலாம் எப்போ பார்த்தாலும் அந்த கிரீடத்தை பற்றி தான் என்ன இருக்குது, எப்படி அது எடையை கண்டுபிடிக்கிற, சரியானதா என்னான்னு கண்டுபிடிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் பாத்ரூமில் போய் காலை வைக்கிறார். பாத்ரூம் இந்த டப்பாத்தில் போய் காலை வைக்கிறாரு. தண்ணி கொஞ்சம் செதறிச்சு. இவர் என்னடா தண்ணி செதறிச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப போய் அதுக்குள்ளே உட்காடுறாரு. இன்னும் கொஞ்சம் தண்ணி செதறிச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த ஆள் என்ன பண்ணாருங்க, யுரேகான்னு சொல்லி கிரேக்க வேர்டில் சொல்லிட்டு என்ன பண்ணாருங்க, ரோட்டில் நிர்வாணமாக ஓட ஆரம்பிச்சிட்டான். நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு போனேன். புரியுதா இல்லையா, ஒரு புதுசாக ஒரு அனுபவத்தை சொல்லும்போதுனால கொஞ்சம் பிரைட்டாக இருங்க இல்லைங்களா. எல்லாமே நம்ம பழக்க வழக்கம்லாம் வேறு மாதிரி இருக்குது. இதையும் இப்படி கொஞ்சம் சைடில் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் கொஞ்சம் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. எப்பயாவது உங்களுக்கு அது என்ன செய்யுங்க, பயன்படும். கண்டதை கற்றவன் பண்டிதனாவான். ஆமே, எல்லாமே புதுசாக இருக்குது. சரி, ரைட், சோத்திரம். அப்புறம் யுரேகான்னு போனார். கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி நிர்வாணமாக ஓட ஆரம்பித்தார். ஆனால் அவர் நிர்வாணமாக ஓடனா என்னாருன்னு அவர் எழுதலை, மற்றவங்க சொன்னாங்க அது உண்மையாக போயான்னு தெரியும். ஆனால் கண்டுபிடிச்சிட்டார். என்ன கண்டுபிடிச்சார், ஒரு பொருளுடைய எடையானது அது தன்னுடைய இருக்கிற அந்த கன எடை வந்து என்ன பண்ணுங்க, அதற்கான எடைக்கான இடத்த என்ன பண்ணுங்க, வெளியில் தள்ளும், தண்ணி தள்ளும் அப்படின்னு சொன்னோன்னே, வெள்ளிக்கான அடர்த்திக்கான இருக்குது ஒன்று. அதே போல் ஒரு கிலோ வெள்ளிக்கான அடர்த்தி ஒரு பக்கம் இருக்குது, ஒரு கிலோவுக்கான தங்கத்திற்கான அடர்த்தி ஒரு பக்கம் இருக்குது, ஒரு கிலோவுக்கான இரும்பு அது எடை இருக்கிறது, ஒரு கிலோவுக்கான பிளாஸ்டிக்கான எடை இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா அதன் அடர்த்தியை வெளியில் தள்ளும். அப்படி அவன் என்ன செஞ்சிட்டான், கண்டுபிடிச்சன்னு பார்க்கும் பொழுது அந்த பொற்கொள்ளன் குறை உள்ளவனாக இருந்தான். சரிங்களா. அப்போ அது பனிஷ்மெண்ட் பண்ணாங்க, அது அடுத்த பிரச்சனை. ஆனால் என்ன நம்ம சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காரியம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேடுதல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமாம், எதை ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்ன இருக்குங்க, நமக்கு நிறையா தேடுதல் தேடணும். இது என்ன கூகுள் அதுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. நம்ம கூகுளில் போய் வேறு எதையோ தேடிட்டு தெரிகிறோம். ஆமாம், யூடியூப்பில் போய் வேறு என்னமோ தேடிட்டு இருக்கிறோம். ஆமாம், ஃபேஸ்புக்கில் வேறு எதையோ தேடிட்டு இருக்கோம். தேட வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. நமக்கு தேவைகள் உண்டு. அந்த தேவைகளுக்கான தேடுதல் பொழுது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறையா முயற்சிகள் இருக்கும். சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்முடைய தேடுதலுக்கான பதில் நமக்கு என்ன செய்யுங்க, கிடைக்க ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:10 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 34:10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளிலும் இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் தேடுதல்களை நாங்கள் கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கூட ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்கிறது போல நாங்கள் பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சரி, வாசிங்க மன்னொருவாட்டி. சிங்க குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். இப்போ இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். ஆனால் கர்த்தரை தேடுகிறோமா? சொல்லுங்க, இதே ஒன்று சொல்லுங்க. அப்போ தேடலைன்னா நமக்கு எப்படி நன்மை வரும்? ஆண்டவர் சொல்றார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாதுப்பான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னது ஒரு நாளும் மாறாத ஒன்று. அப்போ மாறாத ஒன்று நிச்சயமாய் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறாங்க? கர்த்தரை தேடாதபடினாலே தான் நமக்கு நன்மைகள் கிடைக்கவில்லை. ஆமென். ஒன்று இப்படி இருக்கணும், ஒன்று அப்படி இருக்கணும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? நீ தேடினா ஒரு நன்மை குறைவுபடாதுன்னு, தேடலைன்னா குறைவுபடும். அவ்வளோதான். ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட விளக்க விரும்புகிறேன் இந்த வசனத்தை கொண்டு. பிரசங்கி எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 3 - 11 வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல உலக ஞானி ஆசிமா நல்ல கவனிங்க. வானத்தின் கீழ் உயிரோடு இருக்கும் நாளளவும் இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் இப்போ என்ன எதில் தேற்றுறாருங்க? அப்போ யார் அவரு? சாலமோன் தன்னுடைய அறிவினாலே தேற்றுகிறான். அவனை போல உலகத்தில் ஞானம் உள்ளவன் முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. அவனை காட்டு நம்ம அறிவாளி கிடையாது. ஆனால் அவன் சொல்கிறான், என் ஞானத்தை நான் என்ன பண்ணுறேன்? தேற்றி கொண்டு இருக்கிறேன். ஞானத்தை வச்சு ஏதோ தேடுறாரு அவரு. வாசிங்க. நான் என் தேகத்தை மதுபானத்தை சீராட்டி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் நான் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன். எனக்காக வீடுகளை கட்டினேன். திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவ்வளவு அதில் என்ன பண்ணார்? கனி தருகிற திராட்சை செடிகளை நாட்டினேன். குளத்தையே உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்து பிறந்தார்கள். எல்லாரை பார்க்கிலும் திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ்ய சம்பத்தையும் சேகரித்தேன். சங்கீதக்காரனையும் சங்கீதக்காரிகளையும் இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமிலே இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பந்தமனுமானேன். என் ஞானமும் என்னோடு கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளை தடை பண்ணவில்லை, விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. அப்படி எல்லாத்தையும் பார்த்தார். எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணியிருக்கேன்? அவருக்கு வீடு வாங்கினார், தோட்டம் வாங்கினார், வேலை வாங்கினார், கனி தருகிறார், குளத்தை வெட்டினார். எல்லாம் பார்த்தா அவருக்கு எப்படி இருக்குங்க? மன மகிழ்ச்சி, சந்தோஷமாக தான் இருந்தது. எனக்கு மன மகிழ்ச்சி அந்த இதுதான் வந்து என்னுடைய பிரயாசத்தினுடைய பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும்
மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கின்றது, சூரியனுக்கு கீழே. சொன்னது யாருங்க? இவன் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். ஏன்? அவனை போல ஞானி நம்ம இல்லை, அவனை போல அறிவாளி நாம இல்லை. அதனால ஒரு அறிவாளி சொல்றதை நம்ம என்ன கேட்கணுங்க? கேட்கணும். அப்போ அந்த அறிவாளி என்ன சொல்றாரு? எப்பா நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன்பா, நிறைய சேர்த்து வச்சுட்டேன்பா, ஆனால் எல்லாம் மாயை, எல்லாம் மனசுக்கு சஞ்சலமாக தான் இருந்துச்சு ஒழிய அது எனக்கு ஒன்றும் என்ன செய்யலை, ஒன்றும் செய்யலப்பா, எல்லாம் மாயை. அதனால தான் யோபில் சொல்லும்போது பார்க்குறான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போனேன். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறது, என் கண்கள் பார்ப்பதினாலே திருப்தி அடைவதில்லை, காது கேட்பதினாலே. என்ன பிரேக் டவுன் ஆயிடுச்சு? என் காது கேட்பதினாலே நிரப்பப்படுகிறது இல்லை. கரெக்ட். அப்போ கண்ணு பார்க்கறதுனா நினைக்க திருப்தி ஆயிடுச்சா, போதும் அப்படின்னு நின்றுச்சா? இல்லை, பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. காது ஏதாவது கேட்கறதுல ஏதாவது மிச்சம் எடுத்தாங்க, எல்லாத்தையும் நிறையா கேட்குறோம் இல்லைங்களா? அது சொல்லு 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 நிறைய என்ன கேட்குறோம், எதுவுமே அது நிரப்ப மாட்டேங்குது, அது பாட்டு போயிட்டே இருக்குது உள்ள. கண்ணு பார்க்கறதுனால ஒன்று திருப்பி. அதே போல தான் இந்த பிரசங்கியாக இருக்க சாலமோன் சொல்லுறான், எப்பா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்பா, எல்லாம் வேஸ்ட்டு, ஒன்றும் மாயையாக இருக்குது ஒளியில், ஒன்றும் கிடையாது, மனசுக்கு தான் சஞ்சலமாக இருக்குது தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான். பாருங்க, இந்த ஞானி சொல்லும் பொழுது இன்னொரு மனிதனை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 7 - 8 வசனங்கள் வரை வாசியுங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அது எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். இப்போ இவருடைய தேடுதல் வேறு. அவர் சம்பாதிச்சு வச்சுட்டு தேடி பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருங்க, ஒரு முடிவுக்கு வந்துட்டார். என்ன முடிவு வந்துட்டாரு? மாயைன்னு வந்துட்டாரு. ஆனால் இவரும் என்ன பண்ணாருங்க, நல்ல அறிஞர், நல்ல வசதி வாய்ப்புள்ளவர், நல்ல வேலை செய்கிறவர். ஆனால் இவர் என்ன செஞ்சுட்டாருங்க, அது எல்லாத்தையும் விட்டுட்டு எதை என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, இவர் கடவுளை தேடிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு கடவுளை தேடும்போது இவர் என்ன செஞ்சுட்டாருங்க, அவர் நான் ஓடுனேன் முடிச்சுட்டேங்கிறாரு. ஆமென். அப்போ உலகத்தை தேடி ஓடும் பொழுது அது முடிவில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் தேடினாலும், இன்னைக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா அடுத்து இந்த பணம் போதும் என்கிற மனது நமக்குள்ளே என்ன செய்யாதுங்க, வராது. அடுத்து என்ன வரப்போகுது, அடுத்து என்ன வரப்போகுது, அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து எப்படி சம்பாதிக்கலாம், இப்படியே போய்விட்டு இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் தேவனை தேடும் பொழுது அதற்கு முடிவு ஒன்று இருக்கிறது. என்னங்க? அதுதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. தேவ சமூகத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும். அதுக்கு முடிவு இருக்கானா? ஆமாம், முடிவு இருக்கு. நீ உலகத்தோடு போகும்பொழுது முடிவில்லாத பாது காணல் நீர், அது வேஸ்ட்டு. தேடுகிறதெல்லாம் போகும்பொழுது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் நீ ஆண்டவரை தேடும் பொழுது அதற்கு ஒரு எல்லை ஒன்று என்று என்ன செய்யுங்க, வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். இந்த தேவனை தேடுகிற ஒரு காரியத்தில் ஒரு சில காரியங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல நாம் தேவனை தேடுறதுக்கு பொழுது அந்த ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து நமக்கு என்ன பண்ணுவாருங்க, ஆண்டவரை நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். புரியுதுங்களா? நம்ம தேவனை தேடும் பொழுது ஆண்டவரை என்ன செய்வாருங்க நமக்கு. புரியுதுங்களா? நீங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன செய்வாருங்க, உதவி செய்ய. என்ன தான் தேடுறான், அதனால அவனுக்கு என்ன செய்யணும், தன்னை காண்பிக்க விரும்புகிறார், தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார், தான் பயன்படுத்த விரும்புகிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூட நம்ம எதெல்லாம் தேடுறோம் அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கைக்கான பொருள்களை தேடுறோம், வாழ்க்கை துணைக்காக தேடுறோம், பொருளாதாரத்துக்கு தேடுறோம், புகழுக்காக தேடுறோம். இது எல்லாத்தையும் தேடும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதை வாசிங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனம். எல்லாம் தேடுறோம், ஆனால் தேவன் மட்டும் ஒரு காரியத்தை சொல்கிறார். தேவனை மட்டும் தேடும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம். பாருங்க, நீங்கள் தேடிக்கிட்டே ஒன்று இருக்கிறீங்க இல்லையா, அந்த தேடுதல் ஒரு முடிவற்ற தேடுதலாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன தேடுப்பா, நீ எதை தேட விரும்புகிறாயோ அதை உனக்கு நான் என்ன செய்கிறேன். இது ஈஸி தானேங்க. ஆனால் ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறோம், நான் புரியுதா இல்லையாங்க?
ஆண்டவர் சொல்றாரே, நீ எதை தேட விரும்புகிறாயோ, சமாதானத்தை தேட விரும்புகிறாயோ, புகழை தேட விரும்புகிறாயோ, பொருளை தேட விரும்புகிறாயோ, அதிகாரத்தை தேட விரும்புகிறாயோ, நீ எதை வேணாலும் தேடுறதுக்கு முன்னாடி என்ன தேடு, நான் உனக்கு எல்லாத்தையும் தரேங்கிறார். ஆமே. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, அவரை தேடாமல் எதை தேடிட்டு இருக்காங்க? அதுதான் மனசு சஞ்சலமாக இருக்குது. அது தேவன் இல்லாத ஒரு தேடுதல் இருக்கிறதுனால தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் தேவனை தேடுவீர்கள், ஆனால் அது உங்களுக்கு இலகுவாக நமக்கு என்ன செய்யுங்க, நாம் அதை கண்டுபிடிக்க. புரியுதா புரியலீங்களா? அது நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதமான ஒரு காரியம். சங்கீதம் 37:5 வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியம். இப்போ இதாங்க தேடுதலுக்கு துணை. எனக்கு ஒரு வழி இருக்குது, நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னா, நீங்கள் உன்னுடைய முயற்சியை எடுப்பதை காட்டிலும் உன்னுடைய காரியத்தை தேவனிடத்திலே நீங்கள் வைத்து விடுங்கள்ங்கிறார். ஆமே. அதை தான் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தோல்விக்கான காரணமே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தேவனிடத்தில் வைக்காமல் மனித பலத்தில், நம்முடைய பலத்தில், இல்லது மற்றவருடைய பலத்தில், அல்லது பொருளாதார பலத்தில், அல்லது உலகத்தினுடைய காரிய பலத்திலே நாம் வைக்கப்படுகிறதுனால தான் நமக்கு தோல்விகள் வருகிறது. ஆமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நீ என் மேலே நம்பிக்கையாரு, நானே காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். அவர் என்ன சொல்கிறார்? நீ செய்யாதப்பா, நானே உனக்கு செஞ்சு தரேன், நீ ஏன் கஷ்டப்படுற, நீ என்ன மட்டும் தேடனா போதுங்கிறாரு. ஆனால் இதுதான் நமக்கு சிரமம். அவரை தேடுனா என்னையா இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு வந்தால் என்ன இருக்குது? கொஞ்சம் நேரம் பிரசங்கம் பண்ணுறாங்க, இதை தவிர வேறு என்ன இருக்குதுங்க? காலம்பரை ஜெபிக்கிறதுனால என்ன இருக்குங்க? பைபிளை கொஞ்சம் நேரம் வாசிக்கிறதுல என்ன இருக்குங்க? நீங்கள் அதை தேடி பார்த்தீங்கன்னா தான், அதை நம்பிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்கள் காரியம் நடக்குதா நடக்கலையான்னு தெரியும். ஆமாம். அப்போ என்ன பண்ணும்? எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சோதித்து பாருங்கள். கிதியோன் கேட்குறாரு இல்லையா, ஆண்டவர் நீ யார், என்ன நீ போட்டு இருக்கிற பலத்தோடு போனால் என்னை கொண்டு போய் எங்கேயா சிக்க வைக்க போறிய ஆண்டவரை? அப்படி தானே கேட்குறேன். என்ன ஆண்டவர் நீ பாட்டு கொண்டு போய் அனுப்பிச்சி விட்டான், என்ன அர்த்தம்? அவன் தான் எங்களை துரத்துறான்னு சொல்லி நாங்கள் பயந்துட்டு கிடக்கிறோமே, என்ன கொண்டு போய் அங்கே அனுப்புறியே? ஒன்று என்ன சொல்கிறான், அந்த தோல் இருக்குது பற்றியா, அந்த தோல் மேலே என்ன பண்ணணுங்க, வெளியில் கொண்டு போய் போடுறேன், தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், தரையெல்லாம் நனைஞ்சிருக்கணும். அடுத்த நாள் பார்க்குறேன், தோல் மட்டும் காஞ்சிருந்துச்சு, தரையெல்லாம் என்ன பண்ணுச்சுங்க, இது கூட நடத்திடலாம் போல இருக்க. அப்போ என்ன சொல்கிறான், தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும், மற்ற இடம்லாம் என்ன செஞ்சுருக்கணுங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டான். அப்போ அதே மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, போனானா இல்லையாங்க, பானையை தூக்கிட்டு போனானா இல்லையாங்க, எக்காலத்தை போனானா இல்லையாங்க, தீவெட்டி ஏன் யுத்தம் பண்ண போகிறதுக்கு பானையும் சட்டியும் கொடுக்குறேன்னு கேட்கல அவன். இதை எடுத்துகிட்டு போ, நாய் குடிக்கிற மாதிரி தண்ணியை நக்கி குடிக்கிற 300 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போ. அவன் ஏராளமாக இருக்கான், உனக்கு அது திரும்ப கேட்கவே இல்லை. அவன் என்ன சொன்னானோ அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே என்ன செஞ்சுருக்காங்க, நம்பி போய் கொண்டு தான். ஏன் ஒரு வாட்டி ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டான், கரெக்டான ஆள் தான் நம்ம பிடிச்சிருக்கிறது. நீங்கள் பிடித்திருக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்திருப்பானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்கும். ஆனால் நீங்கள் யாரை தேடிட்டு இருக்கீங்களோ அந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாதபடினால்தான் உங்கள் சுய நம்பிக்கையாக இருக்குது. என் பலன் போதுங்க, என்னுடைய பணத்தினுடைய பலன் போதும், எனக்கு சொந்தக்காரன் பெரிய மினிஸ்டராக இருக்கான், அவன் மூலமாக நான் ஏதாவது செஞ்சிடுவேன், ஒன்றும் ஆகவே ஆகாதுங்க. தேவ பலன் வேண்டும். அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க, அவரே காரியங்களை நீங்கள் வச்சு பாருங்க. உங்களுக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விசுவாசமே வரும். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். இல்லைன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் என்ன கத்த மாட்டேன் இல்லைங்களா? என்னாலையும் வேறு வேலையை செய்ய முடியும், என்னாலையும் மற்ற காரியங்கள் செய்ய முடியும். ஆனால் தேவன் யார் என்பதை கண்டுபிடிச்சதுனால தான் என்ன கொண்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, உயர்வு அவரால் தானே வந்தது, இந்த பேச்சு அவரை தானே வந்தது. இப்போ நான் பேசுறது கேட்கறது இவ்வளோ பேர் உட்கார்ந்தது யாரால் வந்ததுங்க, அவரால் தானே வந்தது. அப்போ நான் யார் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன்? அப்போ நீங்கள் நம்பிக்கை வைக்கலாமே, உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு வைக்கலாமே, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமே. நீங்கள் கொடுத்தால் மாற்றங்கள் உண்டாகும் என்பது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. ஒரு நாளும் வார்த்தை பிசகி போகாது. ஆனால் எல்லாமே நம்ம கையில் தான் வச்சுருக்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 27வது வசனம். எம்மா என் எஜமானனாகிய, வாசிங்க வாசிங்க வாசிங்க. தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும்
தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று. இப்போ இந்த சம்பவம் தெரியுங்களா? பொண்ணு பார்க்கறதுக்காக யார் அனுப்புகிறாங்க? யார? எபினேசரா? எலியேசர் அனுப்புகிறாங்க. இப்போ எலியேசர் போய் என்ன பண்ணார்? உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கா, உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கா, இப்படிலாம் கேட்கல. அவர் என்ன பண்ணிட்டாருங்க? பேசாமல் போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே நான் குளத்தில் உட்காந்துருக்கிறேன், இங்கே யார் தண்ணி கொண்டு இருக்கிற பொண்ணெல்லாம் பார்த்து நான் என்ன கேட்க போகிறேன்? ஆமாம், எனக்கு தண்ணி குடிப்பியான்னு நான் கேட்பேன். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லணும்? உனக்கும் தருவேன். எவ்வளோ காரியம் பாருங்கள். அவன் வச்சுருக்கிற கொட்டங்க அத்தனை வந்திருக்கும். இவன் சொல்லலாம் எனக்கு கொடுக்குறதே ரொம்ப பெருசு. அந்த பொண்ணு தண்ணி தூக்கிறதுக்கே வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவ்வளோ ஈஸியாக இல்லை, வீட்டுக்கு போகிறது தான் தூக்கிறதுக்கு வந்திருக்கு. அது முண்டு கொடுக்கணுமா? அப்போ இவரும் குடிக்கணுமா, ஒரு ஒட்டகத்தையும் குடிக்கணுமா? இவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டாருங்க? ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிட்டாருங்க? ஆண்டவர் நான் உட்காந்துருக்கிறேன், இந்த பொண்ணு வருது, எந்த பொண்ணு வருதோ நான் கேட்க போகிறேன், உனக்கும் தண்ணி கொடுப்பேன், உன் ஒட்டகத்துக்கும் எந்த பிள்ளை சொல்லுதோ அதான் ஆண்டவரை நீ சொன்ன பிள்ளை. ஆமே உட்காந்துட்டார் பேசாமல். வந்த பொண்ணு உடனே என்ன பண்ணிச்சுங்க? உனக்கும் தண்ணி கொடுப்பேன், உன் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுப்பேன். பரவாயில்லையாப்பா, ஏம்மா நீ வாமா, நீ யாருமா நீ அப்படின்னு கேட்டார். கடைசியில் யாருங்க அவரு? ஆபிரகாமுடைய மைத்துனனுடைய மகள். புரியுதுங்களா? சொந்த பிள்ளை தான் அது. இப்போ பாருங்க ஆண்டவர் எப்படி நடத்திருக்கிறான்னு சொல்லி. ஏன் அப்படி நடத்தினாரு? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுனால எலியேசருக்கு என்ன பண்ணிச்சிங்க? வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஆமே ஆமே. ஒரு வசனத்தை பாருங்க. இப்போ பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? அவர் ஆண்டவர்கிட்டே கொடுத்துட்டார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றால் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு? ஏன் உன்னை ஆசீர்வதித்தாலும் போக விடலைங்கிறாரு? இப்போ இவருக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை? 2 பரிவாரம் இருக்குங்க, 2 மனைவி இருக்குங்க, 12 பிள்ளைங்க இருக்குங்க, ஏகப்பட்ட சொத்து. இப்போ இவருக்கு என்ன வேணும்? இப்போ என்னம்மா சொல்லுங்க. கரெக்டு தான். ஏசவ பார்க்க போகிற, அதனால என்ன? அண்ணன் கொன்னுடுவாங்கிற ஒரு பயம் இருக்குது. இப்போ ஒரு பயத்துக்கு என்ன பண்ணுறாருங்க? தனக்கு பாதுகாப்பு வேணும். இப்போ யாரை தேடுறாருங்க? ஆண்டவரை. நீ ஆசீர்வதியா, நீ ஆசீர்வதிக்கலாம் என்ன பண்ணாதுங்க? எனக்கு பாதுகாப்பு இல்லை. புரியுதுங்களா? அப்போது தனக்கு வேண்டிய ஒரு தேவைக்காக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு, அது நடக்குது. எனக்கு பயமாக இருக்குது, என் அண்ணன் கொன்னுடுவாங்கிற ஒரு பயமாக இருக்குது. நிறைய பயங்கள் இருக்குது. இது ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம். நிறைய பயங்கள் இருக்குது, எத்தனையோ விதமான பயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண, அந்த பயத்தும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தாலோடைய நான் போக விடேன்னு சொல்லி மல்லு கட்டிகிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாருங்க? ஆசீர்வதிக்கிறார். நீ போராடி ஜெயித்தாயன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எதை கொண்டு வருகிறதுன்னு சொன்னால் ஏசையா வீட்டிலேருந்து தப்பு வைக்கும்படியான காரியம். என்ன நடந்துச்சுங்க? முதல்ல ஒரு பரிவாரத்தை அனுப்புகிறாரு, 2வது ஒரு பரிவாரத்தை அனுப்புகிறாரு. ஏசையா வர்றாருன்னு இவனுக்கு என்ன பண்ணுச்சுங்க? ஆகா வந்துட்டான்டான்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் பவ்யமாக நிற்கிறான். அவன் கேட்குறான், நல்லா இருக்கியான்னு கேட்டான். ஆமே சுகமாக இருக்கிறாயா? நான் சுகமாக இருக்கிறேன். அது என்ன முன்னாடியெல்லாம் இன்னமும் 2 வந்துச்சு, என்னது அது அப்படின்னா? இல்லை, உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக நான் அனுப்பிச்சி வச்சேனே. அதெல்லாம் உன்னைகிட்டே இருக்கட்டும், என்னகிட்டையும் ஏராளமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காம்ப்ரமைஸ் ஆகிட்டான். ஆமே அவன் கூப்பிட்றான், வா போமா, நீ என்னோட வா போகலாங்கிறான். இல்லை இல்லை, என் ஆடு மாடுகள்லாம் என்ன பண்ணுங்க, எல்லாம் கண்ணுக்குட்டி போட்டதாக இருக்குது, நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீ முன்னாடி போ, பின்னாடியே வரணும். பாருங்க, ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு சாதகமான ஒரு வார்த்தையை அவனுடைய எதிராளி இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அப்போ நம்ம எதை தேடணுங்கிறது இதுதாங்க. நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, அவரை மட்டுமே தேடுங்க. நீங்கள் உங்கள் பலத்தோடு போனீங்கன்னா ஒன்றும் இல்லை, மனிதனுடைய பலமோ பராக்கிரமோ அல்ல, அவருடைய ஆவியினாலே மாத்திரம்தான் ஆகும். நம்ம சுயத்தை நம்பியே போயிட்டு இருக்கிறாங்க. என்னால் முடியும், என்னால் முடியும், முடியவே முடியாதுங்க. எல்லாமே ஆண்டவர் கையில் இருக்குது இல்லைங்களா? கொஞ்சம் மடக்கிட்டாருன்னு என்ன ஆகுங்க? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, வாசிக்கலாம் இன்னொரு பகுதியை கூட. 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 45வது வசனம்.
அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். இப்போ அவர் எப்படி வர்றாங்க? கோலியாத்து பெரிய பெரிய கேடயம்லாம் போட்டுட்டு வர்றாரு. இவர்கிட்ட என்ன இல்லைங்க, இவர் போட்டு பார்த்துட்டு இவர் என்ன செய்கிறாருங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம், இது யுத்த சமாச்சாரம், இது போர் புரியம் போடுறது, நான் இந்த நாமத்தில் வரல, இந்த பலத்தில் நான் வரல, நான் யாருடைய நாமத்தில் வருகிறேன்? நீ நிந்தித்த என்ன பண்ணுறாருங்க, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன்ங்கிறாரு. நீ யாரா திட்னியோ அவருடைய நாமத்தில் நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லாமல் போய் ஒரு கல் தூக்கி விட்டுட்டேன். ஆமே, அல்லேலூயா. ஒரு கல் என்ன பண்ணுச்சுங்க, நெத்தியில் பட்டு இப்போ நெத்தியை மட்டும் மறைக்காமல் வந்திருப்பானா? சொல்லுங்கள். கேடயம் போட்டிருக்கான், எல்லாமே போட்டிருக்கான் இல்லைங்க. எங்கே படணுங்கிறது யார் முடிவு பண்ணது? கர்த்தர் முடிவு பண்ணி வச்சுக்க. நீ விட்டேறிப்பா, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ஆமே, அவன் யாரையும் நம்பி போகல. ஒரு யுத்தம் செய்யும் பொழுது நான் ஆண்டவரை நம்பி வந்துட்டேன்னு சொல்லி கல்லை மட்டும் தூக்கி விட்டேறான். ஒரு கோலியாத் விழுந்துக்கிறான். ஆமே, நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன நாமத்தினால நீ பிசாசுகளை துரத்துவீருங்கிறாங்க. நீ ஏன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏங்க சொல்ல மாட்டேங்கிறோம்? என் நாமத்தில் நீங்கள் வியாதியஸ்தர்களை சுகமாக்குறீங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? நான் இயேசுனுடைய நாமத்திலே வரல. நமக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. நான் அவங்களுடைய பிள்ளையானே டவுட்டாக இருக்குது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாலும் சொல்லியிருக்கு. ஐயா சொல்லியிருக்கியா, நான் இருக்கணுமே இல்லை. அதான் பிரச்சனை. நம்ம சொல்லாத காரணம் என்னங்க, நான் சொல்கிறது சரியாக தவறாங்க. நான் விசுவாசியாக இருந்தால் நான் செஞ்சுருக்கணும். நான் செய்யாது என்னன்னு கேட்டால் எனக்கே சந்தேகமாக இருக்குது. நான் விசுவாசி தானா? எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா? நான் சொன்னால் அந்த பிசாசு கேட்குமான்னு டவுட் என்ன இருக்குதுங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கோன்னு அர்த்தம், இன்னும் ஆண்டவருக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவரை நம்பிட்டோம்னா எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியும். வாசிக்கலாம். சங்கீதம் 145 18வது வசனம் சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். யாருங்க சமீபமாக இருக்கிறாரு? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அவர் என்னவா இருக்காருங்க? இல்லை இல்லை, நல்லா சொல்லுங்க, நல்லா கரெக்டாக சொல்லுங்க. சமீபமாக இருக்கிறார். அங்கே தான் வரணும். உண்மையாக கூப்பிட்டா மட்டும்தான் அவர் சமீபமாக இருப்பார். நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் வருவாரா இல்லைன்னு எங்களுக்கு டவுட்டாக இருந்து சோத்திரம் மாண்டவரே சோத்திரம் மாட்டார் சோத்திரம் மாட்டா, என்ன இல்லைங்க, உங்கள் உண்மை இல்லை. உங்கள் உண்மை இல்லைன்னா அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, வரவே மாட்டார். அது ஏதோ செவுத்த பார்த்துட்டு கத்திட்டு போன மாதிரி தான். ஆமே ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ உண்மையாக நீங்கள் தேடினீங்கன்னா அவர் சமீபமாக இருக்கிறார். நான் திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தை, தேவன் சொன்ன ஒரு எழுத்துடைய உறுப்பாகிலும் ஒன்றும் மாறவே மாறாதுங்க. நீங்கள் அவர் சொன்னது ஒரு நாளும் மாறவே மாறாது. நாம் என்ன நினைக்கிறோங்க, மாறிடுமோங்கிற பயம் நம்மள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஒரு வாரம் சொல்லி பாருங்கள், ஆண்டவரே நான் உண்மையாக தேடணும், அந்த உண்மை நம்மள்கிட்ட வரணும். வந்துச்சுன்னா அவர் உங்களுக்கு எப்படி இருக்காருங்க, சமீபமாக இருக்கிறார். அதனால் ஒரு வேதவசனம் சொல்கிறது, இவ்வளவு சமீபமாக தேவனை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. அவன் தேடிட்டு போயிட்டு இருக்கிறான், காவியை கட்டிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு கடவுளை தேடிட்டு ஓடிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சியானா கண்டுபிடிச்சிட்டேன், அப்புறம் ஏன்டா திரும்பி அடுத்த வருஷம் போகிற, திரும்பி போய் பார்க்க போகிறாங்க. இப்போ நம்மளாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், அவன் தேடி போனார், நம்ம என்ன சொல்லலாம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களா, தேவனுடைய ஆவி நீங்களே அந்த ஆலயம். அப்புறம் என்ன இருக்கு, ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தா, நீங்கள் இந்த ஆலயத்தை எதையாவது போட்டு கெடுத்துட்டீங்கன்னா கெடுத்துட்டு வருங்க. இதுவும் மாறாதது. இந்த ஆலயத்தை எதையாவது உலக காரியத்தை கொண்டு வந்து நீங்கள் கெடுக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணி கெடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் நம்மளை கெடுத்துருவார்.
அதில் மாற்றமே இல்லை. அவர் சொன்னது தான் செய்ய போகிறார், சொல்லாத செய்யலை, சொல்லிகிட்டே செய்கிறார் அவர். ஆமே, உன் ரகசியமாலாம் சொல்ல. நீ ஆலயத்தை கெடுத்தினா சாட்டை எடுத்து அடிச்சாராங்க. எங்களை அன்பாக இருக்கிறவர்லங்க அவர், நமக்காக ரத்தம் சிந்துகிறவர், சிலுவையில் அடிக்கப்பட்டவர், ரொம்ப நேசிக்கிறவர். அவர் என்ன பண்ணுறாருங்க? ஆமாம், சவுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாரு? வெளுக்கிறாரு, எல்லாத்தையும் தள்ளி விட்டார். ஓடு எல்லாம் வெளியில். ஏங்க ஏன் வீட்டை எப்படா நீ கல்லர் கொய்யா மாற்றுனீங்க? ரோட்டில் இருக்கிற ஒரு ஆலயத்தை பார்த்தே ஒரு இயேசுநாதருக்கு அவ்வளோ கோபம் வந்தது. நம்ம ஆவியானவர் இருக்கிற நம்மளை பார்த்து நானும் விசுவாசிங்க, நானும் சபைக்கு போகிறேன், நானும் கடவுள்கிட்ட பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறாள்கிட்ட நம்மளுக்கிட்ட ஆண்டவரை பார்த்து வேற ஏதாவது உள்ளே வச்சு நம்மளை என்ன வெளுப்பார்? ஆமே, அதெல்லாம் வெளுக்க மாட்டார், வெளியில் போயிடுவார் அவர். நம்ம தான் அந்த ராணியாக நிற்போம். ஆமே, சரி வாசிக்கலாம். லூக்கா எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கிறது, பிதாவை தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை தவிர பிதாவை இன்னார் என்று அறியான். அப்போ ஆண்டவரை நமக்கு என்ன பண்ணியிருக்கணுங்க? புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினாலுடைய உங்களுக்கு என்ன யாரை தெரியாதுங்க? ஆண்டவர் அறிய முடியும். இயேசுநாதன் எல்லாருக்கும் தெரியும். அவர் உங்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை உங்களால் உணர முடியாது. அப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட விருது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா, உன்னோடு கூட இருக்கிறாங்கிற அந்த உணர்வை ஆண்டவர் எனக்கு கொண்டு வர வேண்டுமானால் நான் அவரை உண்மையாய் தேடும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க? அவரை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஏய், நான் தான் இருக்கிறேன், உன்னோட கவலையப்படாது, நான் உங்களோட தான். அவரை யோசுவாட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்க? நீ இப்போ நான் மோசையோட கூட இருந்தது போல சொன்னாரா இல்லையாங்க? அவன் பயந்து நிற்கிறான். போப்பா, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்க வேண்டுமானால் நான் உண்மையாக நம்ம அவரை தேடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? தன்னை வெளிப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். ஆமே. அடுத்து 2வது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். தேவனை தேட நம்ம வேண்டுமானா சில தியாகங்களை நம்ம என்ன செய்யணுங்க? ஆமாம், செஞ்சே ஆகணும். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவோம். மன விருப்பம், அந்த வாஞ்ச அந்த காரியம் ரொம்ப வைராக்கியமான காரியம். அது என்ன பண்ணும்? எதை பண்ணாலும் பரவாயில்லையா, எனக்கு இதுதான் தேவை அப்படிங்கிற ஒரு காரியம். லூக்கா எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 3-4. லூக்கா 10:3-4. சரி, ரைட்டு. சாரி, லூக்கா 19மா, எனக்கு கண்ணு தெரியல, சரியா பார்க்கல. எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவர் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாதபடிக்கு ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இவர் யாருங்க? அவரு அதான் அவர் யார்? அவர் டேக்ஸ் கலெக்டர். ஒரு நல்ல டேக்ஸ் கலெக்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரி வரி வசூல் பண்ணால் ஊடாக போய் வரி வசூல் பண்ணுறவங்கல்ல, புரியுதுங்களா? ரோம ஆதிக்கத்தில் இருந்தபடினாலே ரோமர்கள் வரி வசூலிக்க வேண்டுமானால், இப்போ ஒரு ஊரில் முக்கியமான ஆள், நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குதுன்னா அவன்கிட்ட என்ன பண்ணுவாங்க? டெண்டர் விட்டுருவான். ஐயா, நீ இவ்வளோ பணம் என்கிட்ட கொடுத்துட்றியா? ஆமாம். நான் உனக்கு எத்தனை வேணியா? நான் 1 கோடி ரூபா எனக்கு தா, இந்த வருஷம் முழுவதும் நீ என்ன பண்ணிக்க, நீ வரி போட்டுக்க. என்ன வரியா? நீ என்ன வேணாலும் வரி போட்டுக்கோ, ஆனால் எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்துரு. அவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் நான் அதிகமாக போட்டு என்ன பண்ணுவான்? டோல் பிளாஸா மாதிரி போட்டது ஒரு முறை தான் தார் ரோடு. அப்படி தானே? ஒரு முறை தானேங்க தார் ரோடு போட்டாங்க. அப்புறம் எங்கே போட்டாங்க? வசூல் பண்ணிட்டு திரியிறாங்க அவங்க. இப்போ அது மாதிரி என்ன பண்ணுறான்? நீ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க, ஆனால் எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்துன்னு அவர் வாங்கிட்டாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? மல்லு கட்டி என்ன பண்ணுறாருங்க அவர்? அதனால தான் யாரை என்ன பண்ணுறாங்க? சபிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணா? பாவி அப்படின்னு சபிக்கிறதுக்கு காரணமே இதுதான். இப்போ இவருக்கு என்ன வேலை இல்லாதவரா? இவர் எவ்வளோ வசதி வாய்ப்பார்? அவ்வளோ காசை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட டெண்டர் எடுத்த, ரோமர் ராஜ்யத்திலே டெண்டர் எடுத்து ஒரு ஊருக்கே வரி விதிக்கிற ஒரு ஆளுக்கு வேலை இல்லையா? வேலை இருக்குமா? இருக்காதாங்க? நம்மளை காட்டி வேலை அதிகமாக இருக்குமா கொஞ்சமாக இருக்குமா? நமக்கு தான் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அவருக்கு நேரம் இருந்துச்சு. எதுக்குங்க நேரம் இருந்துச்சு? ஆமாம், இயேசுநாதரை பார்க்கணுமேங்கிற நேரம் அவருக்கு இருந்துச்சு. நான் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும். ஐயா, உனக்கு நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் இரியா, முதல்ல அப்புறம் பார்த்துக்கிறேன்யா, முதல்ல இயேசுநாதர் யாருன்னு போய்
ஆனால் பார்க்கணும், அது முதல்ல பார்க்கணும். என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் அப்படி தானே தவிர்த்துருப்பாரு, அப்படி தானே தவிர்த்துருப்பாரு. யார் அவனுடைய அசிஸ்டண்ட் வந்திருக்கலாம், யார் வந்திருக்கலாம், இல்லை இப்போ ஒன்றும் விடாதப்பா நான் ஒரு ஆளை போய் பார்த்துறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தவிர்த்துட்டு போய் என்ன பண்ணுறாருங்க, இவன் பார்க்குறான் குள்ளனா வேற இருக்கிறான், வழி இல்லை. இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய கெப்பாசிட்டிலாம் பார்க்கல. நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம உட்கார்றது கூட கொஞ்சம் நம்ம டீசெண்டாக பார்ப்போம். அவனுக்கு முன்னாடி நம்ம உட்காலாமா, இல்லை நம்ம பாட்டுக்கு போயிடலாமா, அவன் நம்மளோட ஈக்குவலாக உட்காந்துருக்கான், இப்படிலாம் நிறைய நம்ம யோசிப்போம். ஆமாம், இதில் நம்முடைய டிகினிட்டியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஒரு ஆளை பார்த்தா நம்ம டிகினிட்டி, இவனுக்கு அது டிகினிட்டியும் கிடையாது. இவனுடைய தேடுதல் ஒன்றே ஒன்று தான். என்ன தேடுதல்? ஏசு யார், அவர் எப்படிப்பட்டவர், அவ்வளோதான் அவனுக்கு தேவை. அவனை தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேறு ஒன்றும் அவனுக்கு என்ன செய்யலைங்க, தேவையே இல்லை. அங்கே போய் மேலே என்ன பண்ணிட்டார், மேலே ஏறி உக்காந்துட்டார். உட்காந்தோன்னு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருங்க, திருப்பி இறங்கி வாப்பா, ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற, நான் உனக்கு என்ன செய்கிறேன் பாருங்க. அவனுடைய தியாகத்தில் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருங்க, நான் உனக்கு தரேன், நான் வா உன் வீட்டுக்கு வரேன், நீ ஏன் கவலைப்படுற. பாருங்கள் அவனுடைய மெனக்கேடு எவ்வளோ இருக்குது பாருங்கள், புரியுதுங்களா. அவன் தன்னுடைய பதவியை விட்டுட்டான், பணத்தை விட்டுட்டான், அது எல்லாத்தையும் விட்டுட்டான், அந்த டிகினிட்டியெல்லாம் விட்டுட்டான். பார்த்துட்டு ஆண்டவர் மட்டும்தான் எப்படி போகணும். அவனுடைய தியாக காரியங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது ரொம்ப சிரமப்பட்டுட்டப்பா, வா நான் வீட்டிலே உட்காந்துருக்கிறேன். கூட்டிகிட்டு போகிறாரு, சரி சாப்பிட தான் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சாப்பிட வரும்போது பார்த்தா பாதியில் என்ன பண்ணிட்டாங்க, கொக்கி போட்டாங்க. எல்லா பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இவன் பாவியான ஆளுப்பா, இவர் வீட்டுக்கெல்லாம் இவர் போயிட்டு இருக்கிறாரா, இவனுக்கு இன்னும் பயந்து, ஏப்பா இவர் நல்லவரான்னு பார்க்க போனால் வீட்டுக்கே வரானார், அதையும் எடுத்துருவாங்க போல இருக்கு. 8வது வசனம் வாசிங்க. சகே நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே ஏழைகளுக்கு கொடுக்குறேன். பாருங்க இப்போ என்ன சொல்லிட்டாருங்க அவரு, எனக்கு ஆண்டவர் போதுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, சொத்தே போனாலும் பரவாயில்லையா, பாதி சொத்தா எடுத்துக்கிட்டோம், அவன் நான் ஏழைகளுக்கு தந்துடுறேன், யாருக்கா அநியாயமாக நான் வாங்கினா அவனுக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன், 4 திருப்பி கொடுத்துருவேன், எனக்கு வேண்டாம் ஆண்டவர் நீ வாங்க ஆண்டவர் நம்ம போவோம். ஆண்டவர் சொன்ன இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அப்போ அவன் எவ்வளோ தியாகமாக இருந்தால் ஆண்டவர் அவன் வீட்டுக்கு வருவார். நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா என்ன பண்ணுங்க, நம்மளும் தியாகம் பண்ணணும்ல. நமக்கு அதெல்லாம் நேரமே கொடுக்க முடியாது. ஐயா ஆண்டவரே எனக்கு நேரமே இல்லை ஆண்டவரே, 24 மணி நேரமும் எனக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன்றும் பாக்கி கிடையாது. இந்த வேலை பூரா எதுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க, வேற எதையோ ஒன்று தேடிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு உங்களுடைய முயற்சிகளை எடுக்கும் பொழுது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அவர் தன்னைகளை வெளிப்படுத்துவார், அவர் நம்மளை ரட்சிக்கிறார், எல்லாமே அவர் செய்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம். ஒன்று அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனம். மறுநாளிலே உன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூற வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இப்போ கொர்நேலியு என்ன பண்ணார், பேதுரு வர்றாராம். பேதுரு வந்து என்ன சொல்ல போகிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போகிறார், அவ்வளோதான் சொல்ல போகிறாரு. இதுக்காக என்ன பண்ணிட்டார் இவர், என்ன பண்ணாருங்க, சொந்தக்காரங்கள தான், சொந்தக்காரங்களை மட்டுமா, உறவு முறையார். அப்புறம் ஆமாம் சிநேகிதரையும் என்ன பண்ணிட்டார் அவர், கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, எப்பா நீங்கள் ஒருத்தர் பேதுரு எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுறாருங்க, எங்கள் வீட்டு கூட்டம் ஒன்று இருக்குது, நீங்கள் வாங்க. ஆமாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு வீட்டு கூட்டம் வைக்கிங்கனாலே நமக்கு என்ன பண்ணுதுங்க, ஒன்றும் ரொம்ப பயந்துட்டு கிடக்குறோம். ஐயோ எங்கெங்க வீட்டு கூட்டம் வைக்கிறது. ஆமே பிறந்த நாள் ஒரு நாளைக்கு தான் சொன்னாங்க. ஒரு 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 கணவன் மனைவிக்கு 2 பேருக்கு பிறந்த நாள் வருமா வராதா? ஆமாம், கணவனுக்கும் மனைவிக்கும் பிறந்த நாள் வரும். பிள்ளைங்க 2 பிள்ளைங்க சுமாராக கணக்கு பண்ணுவோம். 2 பிள்ளைகள் பிறந்த நாள் வருமா வராதா? கல்யாண நாள் ஒன்று இருக்கா இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை வரும்? சரி 5க்கு ஒரு நன்றி செலுத்தி ஒரு ப்ரேயர் வைக்கலாமா, வைக்க விடாதா? ஐயா எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்துருக்கிறீங்க, மூத்த பிள்ளை ஒன்று கொடுத்தீங்க, 2வது ஒன்று பிள்ளைங்க, மூத்த பிள்ளைக்கு நான் ஒரு ஜெபம் வைக்கிறேன், 2வது அப்படி தானேங்க யோபு பண்ணார். தம் பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிவிடுமோன்னு சொல்லிட்டு கொண்டு போய் பலி செலுத்தினாரா இல்லையாங்க? ஏங்க நம்ம வீட்டில் அப்படி ஒன்று சொல்லி உறவின் முறையாரையும் சிநேகிதரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பிரசங்கத்தை சொல்லி அவங்கள்ட்ட என்ன பண்ணிடுங்க, ஒரு வசனத்தை சொல்லினுங்கிற தியாகம் ஏங்க இல்லை? செலவு பண்ணணும், பண்ணுங்களேன். அதில் என்னங்க வந்துச்சு, என் நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள். நீங்கள் அவருக்காக ஒரு கலசம் தண்ணியை கொடுத்தாலும் அப்புறம் பலனை கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அப்புறமேலே அவர் கொடுக்காமல் இருப்பாரா? நீங்கள் 500 ரூபா கொடுத்தா அவர் நான் கடன்காரனாக இருப்பார்.
ஒரு நாள் ஆண்டவர் கடன்காரனாகவே இருக்க மாட்டார். நீங்கள் உங்களுடைய ஊழியத்திற்குன்னு ஒரு காரியத்தை உங்கள் வீட்டில் ஒரு கூட்டத்தை நடத்துனீங்கன்னா அந்த செலவை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாருங்க. ஆமாம். ஆனால் நடத்துறதுக்கு மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியுது? புரியுதா இல்லைங்களா? நீங்கள் அடுத்த வருஷத்தில் முயற்சி செய்யுங்க. அது உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். ஆமாம். சொன்னார்ல ஆண்டவர் தன்னுடைய சீசரில் அனுப்பிச்சு என்ன பண்ணார்? ஒரு வீட்டுக்கு போப்பா, அவங்க வீட்டில் போய் என்ன செய்ய சொன்னால் அந்த வீட்டுக்கு என்ன வரும்? நீங்கள் பாட்டு வீட்டில் உட்காந்தா எப்படி சமாதானம் வரும்? சர்ச்சிலேருந்து அள்ளிட்டு போகலாம்னா அப்படிலாம் அள்ளிட்டு போக முடியாது. ஆண்டவர் அங்கேயே பிரேக் டவுன் போட்டுருவார். அது பாத்திரமானதான் உள்ளே என்ன பண்ணுங்க? ஆமாம், அது போகும். இல்லைன்னா போக மாட்டேங்குது. நம்ம வீட்டுக்கு சமாதானம் வேணும், நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் புரியுதுங்களாங்க? எலியாவை என்ன பண்ணாருங்க அந்த பொண்ணு? அந்த அம்மா என்ன சொன்னிச்சுங்க? அந்த அம்மாட்ட போய் அவன் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. ஆண்டவர் சொன்னாரே, போய் சாரி பார்த்து உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன்ப்பா, அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும். அந்த அம்மாட்ட போனேன்னா அந்த அம்மா ஒரே பெரிய பஞ்சா பாட்டு பாடுது. அது என்ன சொன்னேன்? ஐயா, நானும் என் பிள்ளையானும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. அவன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ முதல்ல எனக்கு அடை சுட்டு தரு, உனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருனாங்க. நம்புது. ஆமே. அப்போ அந்த அம்மா சொன்னிச்சா இல்லையா? அந்த வீட்டில் ஏற்றுக்கிச்சா இல்லையாங்க? ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்புது. அந்த அம்மா நம்பி அடைய சுட்டு கொடுங்க. எனக்கே கொஞ்சோண்டு தான் இருக்குது, அதையும் நீ கேட்குறேன்ட்டியன்னு அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு கொடுத்துருச்சு. என்னாச்சுங்க? பஞ்சகாலம் முடிகிறவர்களும் மாப்பிசைற தொட்டியும் என்னையும் செலவழிந்து போகவே இல்லை. உங்கள் வீட்டில் ஜெப கூட்டம் நடத்தி உங்கள் வீட்டில் வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணனாலே உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வருங்க. ஆமே. உங்கள் வீட்டில் ஜெயத்தோனி தெரியணும், உங்கள் வீட்டில் பிரசங்க தோனி போகணும். உங்கள் சொந்தக்காரரை கூப்பிடுங்க, சிநேகிதரை கூப்பிடுங்க, வருஷத்துக்கு ஒரு கூட்டமாவது உங்கள் வீட்டில் நடத்துங்க. எங்கள் வீட்டில் இருக்கலாம் வாங்க ஆண்டவர், நான் கொஞ்ச நாள் சாப்பிட்றேன். யானை ஒரு என்னங்க வரப்போகுது? ஒரு ஆளுக்கு ஒரு பப்ஸும் ஒரு டீயும் கொடுத்தா எவ்வளோ வந்துட போகுதுங்க? அவ்வளோ ரொம்பலாம் கொடுக்க வேணாம். ஒரு பப்ஸ் 5 ரூபா, முட்டை பப்ஸாக இருந்தால் 20 ரூபா, ஒரு 15 ரூபா. எத்தனை பேர் வந்துட போகிறோம்? ஒரு 20 பேர் வந்துடுவாங்களா? எவ்வளோ வந்துட போகுதுங்க? 5 2 30 300. ஒரு 1/2 லிட்டரு பால் சொல்லுங்கங்க. ஒரு 350 ரூபா. ஒரு 350 ரூபாயை ஒரு புள்ள பிறந்த நாளைக்கு செலவு பண்ண மாட்டோமாங்க? ஆனால் அந்த ஒண்டியாகவே கேட்க விட்டு என்ன பண்ணிவிடுவாங்க? ஐயோ ஐயோ ஐயோ, அதுதான் ரொம்ப அநியாயமாக இருக்குது. நீங்களே சாப்பிட்டு அது போகிறமா? அன்றைக்கி நான் தான் சொன்னேன், வயிற்ற வலிக்குங்க. நீங்களே சாப்பிட்டு நீங்களே இருக்காதிங்க. வீட்டு பிறந்த நாள் கொண்டாந்து எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வரோம். சாப்பிடாம கூட நீங்கள் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, வந்து ஆண்டவரை இந்த குடும்பத்தை ஆசீர்வாதினா சொல்லிட்டு வந்துடுறோம். அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க. அப்புறம் இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஏய், நீ என்ன தேடாமல் நீ எதை தேடிட்டு இருக்கிற? உலகத்தையே தேடி போயிட்டு இருக்கிறோம். அது நல்லா இருக்குமா, அந்த இடம் அதில் செஞ்சிடலாமா, இதை பண்ணிடலாமான்னு உலக காரியங்கள் ஒன்றும் நமக்கு நிற்காதுங்க. நம்மளோட கூட போகிறது நம்முடைய கிரிகள் மட்டும்தான் கூட போகும். ஆமே. அப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? சம்பாரிச்சாலும் என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம். அதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு கிடக்கணும்? ஆமே. இல்லைங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சேர்த்து வைக்கணும், சந்தோஷமாக சேர்த்து வைங்க. ஆனால் நீங்கள் வேலை செய்யும்போது உங்கள் பிள்ளைகளுக்கான காரியத்தையும் சேர்த்து ஆண்டவர் என்ன செய்வாருங்க? நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் தேடுறது நீங்கள் அவர் தான் தேடணும். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உள்ளதில் நீங்கள் தேடாதீங்க. உலகத்தை தேடிங்கன்னா உங்கள்கிட்ட யார் இல்லைன்னு அர்த்தம்? பிதாவுடைய அன்பு இருக்காது. நீங்கள் உலகத்தை நோக்கி ஓடுகிறவர்களாக, உலகத்துடைய பொருளை நம்பி ஓடுகிறவர்களாக, உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களை நம்பி நீங்கள் ஓடுகிறவர்களாக இருந்தால் ஒரு நாளும் உங்களிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. இது யார் சொன்னதுங்க? யார் சொன்னதுங்க? யார் சொன்னது? யோ, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால. அப்போ யார் சொல்லியிருப்பா? ஆண்டவர் தான் சொல்லியிருப்பார். அவர் மூலமாக சொன்னார். அவ்வளோதான். புரியுதா? சிம்பிள். அவர் மூலமாக ஆண்டவர் தான் பேசியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தா உங்கள்கிட்ட யார் இல்லைங்க? பிதாவினுடைய அன்பு இல்லை. யாத்திராகமம் 34:28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தருடைய இருந்தான். 10 கற்பனையாய உடன்படிக்கையின்
இப்போ பாருங்கள், இவனுடைய தியாகம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்து. எத்தனை நாளுங்க உட்காந்துருக்காரு? 40 நாள் இரவும் பகலும் போய் எங்கே உட்காந்துருக்கிறாருங்க? சீனாமலையில் போய் உட்காந்துருக்கிறாரு. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு என்ன செஞ்சதுங்க? எழுதி கொடுத்தாரு. ஆமே ஆமே. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிறதுக்கு இவர் என்ன பண்ணாருங்க? போய் 40 நாள் ஒரு தியாகம் தான் அவருக்கு என்ன பண்ணுதுங்க? ஒரு சந்ததியை, ஒரு பெரிய ஜனத்திரளை நடத்துவதற்கான ஒரு வார்த்தையை பெறுவதற்கு அவன் என்ன பண்ணாங்க? 40 நாள் என்ன பண்ணாருங்க? தண்ணியும் குடிக்காமல். ஐயோ ஆண்டவருக்கு அது ஆண்டவரே ஜனங்களுக்கு என்ன சொல்லணும் அவரு பெரிய எழுதி நிறையா கொடுக்குறாரு. கொஞ்சமாக இருந்ததையும் இப்போ என்ன பண்ணி 10 கட்டளை இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? 613 பிரமாணங்கள் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாரு. ஆண்டவர் இவ்வளோவா எல்லாத்தையும் எழுது, அதை கொடுக்கறதுக்கு 40 நாள் அவங்க இருக்கிறாரு. ஒரு வார்த்தையை பெறுவதற்கு எத்தனை நாளுங்க அவர் செலவு பண்ணாருங்க? அப்போ எவ்வளவு ஒரு தியாகம் இருந்தால் தேவ வார்த்தையை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஆண்டவரை வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னா எத்தனை நாள் காத்திருக்கணுங்க? அவங்கள்ட்ட காத்திருக்கணும். 40 நாளுன்னு கணக்கு கிடையாது. ஒரு வார்த்தையை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும், காத்திருக்க வேண்டும். தியாகம் தேவை. காலத்தை அவங்கள்ட்ட கொடுத்து தான் ஆகணும். ஆமே ஆமே ஆமேன். 7 நாள் பிரசவம் போனால் 7 நாள் எத்தனை நாளைக்கு முன்னாடிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன்? மல்லு கட்டி தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? பாதி இந்த பிரசங்கத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன், பாதி தான் எழுதி முடித்தேன். ஆண்டவர் என்ன சொல்லணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு மேலே எந்திரிச்சு திருப்பி என்ன பண்ணாங்க? திரும்பி டைப் பண்ணுறேன் அதை. ஏன்னா அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. உடனே அதை எடுத்து அப்போ நமக்கு என்ன பண்ணுங்க? ஐயோ தூக்கம் போயிடுச்சே, குளிர்தே, போத்திட்டு போகிறத நல்லா இருக்குமே, முடியலை. அதை ஏன்? என்னுடைய தியாகம் தான் இன்றைக்கி என்ன பண்ணுங்க உங்களுக்கு கொடுக்க முடியும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுங்க? ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டுமானால் தியாகம் செய்து தான் ஆக வேண்டும். அப்போது நம்ம ஆண்டவரை பார்க்க வேண்டுமானால், ஆண்டவரோடு பேச வேண்டுமானால் தியாகம் தேவைங்க. என்னங்க தியாகம்? நீங்கள் நேரத்தை கொடுத்தாங்க ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் போகிற போக்கில் கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு நாய்க்குட்டி கிடையாது. நம்ம கூப்பிட்ட நேரம் இயேசுவே வாரும் இல்லைங்களா? கூப்பிட்றோம் இல்லைங்க? தொத்தோன்னு என்ன பண்ணுதுங்க? நாய்க்குட்டி வரும், இயேசுநாதர் வர முடியாது. ஒரு கடவுள் நம்மகிட்ட வரணும், நம்ம என்ன இருக்கணுங்க? நமக்கு ஒரு தியாகம் வேணும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஈஸியாக நினைக்கிறோம், முழங்கப்பட்ட இயேசுவே வாரும் ஆண்டவரேன்னு. நமக்கு என்ன பண்ணுறாருங்க? உடனே இயேசு வந்துட்டார் நினச்சிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். வந்துட்டார் என்னன்னு நமக்கு என்ன செய்யலைங்க? ஒரு அசைவு கூட தெரியல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க? ஏதோ நினச்சி மல்லு கட்டிட்டு பேசுகிற ஆண்டவர் வந்துட்டார் போல இருக்குன்னு சொல்லி மல்லு கட்டிட்டு நம்ம என்ன பண்ண? இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அது அப்படியே இருக்குது. ஏங்க? இயேசுநாதர்கிட்டே நீ பேசுறியப்பா, நீ உண்மை இல்லையாப்பா, தியாகம் இல்லையாப்பா, அப்போ உனக்கு எப்படி வருங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என்ன பண்ணலாம்? தியாகம் தேவை. நேரம் எடுக்கணும். 1 மணி நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கலையா? ஆண்டவர் நீ கொடுக்க மாட்டேன், ராத்திரி கவனிச்சுக்கிறேன் ஆண்டவரை. எல்லாரும் படுத்து தூங்கியாச்சு, முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட உட்காருங்க. முழங்கால்லாம் எனக்கு போட முடியாதுங்க, பேசாமல் கட்டில் உட்காந்துங்க. ஆண்டவர் என்னோட கூட பேசுங்க, ஆண்டவரை உட்காந்து நில்லுங்க, உங்களோட கூட பேசுவார். நீங்கள் காலங்களை கொடுக்காதபடிக்கு தேவன் உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்ல முடியாது. எச்சரிப்பையும் அப்படி தான் கொடுப்பார், ஆலோசனையும் அப்படி தான் கொடுப்பார், ஆசீர்வாதத்தையும் அப்படி தான் கொடுப்பார். நீங்கள் காலத்தை கொடுக்கணும். நான் நினச்ச நேரமெல்லாம் ஆண்டவரை கூப்பிட்றதுக்கு நம்ம வீட்டு வளர்ப்பு பிராணிகள் அல்ல. அவர் ஆண்டவர், எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு தேவன். அவர் உண்டாக்குனதே அவருக்காக தான் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. நம்ம அவரை என்ன பண்ணுறாங்க? ரொம்ப எளிமைப்படுத்தி பார்க்குறோம். அவர் எளிமையானவர் அல்ல, பார்வைக்கு எளிமையானவர் தான். ஆனால் அவருடைய அதிகாரத்தில் அவர் எளிமையானவர் அல்ல. அவர் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஒரு தேவன், நியாயாதிபதியாய் வரப்போகிற ஒரு தேவன். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. அதை கண்டு நடுக்கிற வேணும். பிசாசும் அவருடைய நாமத்தை கண்டு என்ன செய்யுங்க? அப்படி தானே சொல்லுங்க. ஆமீன். என்ன சொல்கிறாங்க அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? பிசாசும் அவரை கண்டு நடுங்குகிறது. எங்கே வசனம் சொல்லுமா? புரியுதா எங்கன்ட்டு? அதான் ஞாபகம் வருதா? பிசாசும் அவரை கொடுத்து நடுங்குகிறது. புரியுதா? எங்கே வந்திருக்கிறது ஞாபகம் இருக்கா? என்னம்மா கண்டுபிடிச்சிட்டிங்களா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்புறம் சரி, வீட்டில் தேடி கண்டுபிடிச்சிங்க, அது உங்கள் சாய்ஸில் விட்றேன், ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுல்ல. ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது முதல்ல நம்மளுடைய தேடும் பொழுது அவர் என்ன செய்கிறாருங்க? ஆண்டவர் விட்டுருங்க, நீங்கள் வீட்டில் போய் தேடுங்க. அப்போ தேவனை தேடும் பொழுது அவர் என்ன செய்கிறாருங்க?
தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிரயாசத்துக்காக அவர் என்ன செய்கிறாருங்க? தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்போ பாருங்கள், இன்னொன்று ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது. இப்போது தன்னையே தனக்காக ஒரு மனுஷனை போய் இவர் போய் என்ன பண்ணுறாருங்க? தேடியே போய் பார்க்குறாரு. 12:1 எடுத்து வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு. இப்போ இது ஆண்டவர் செலக்டட். இது ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற மனிதர்களில் தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். புரியுதுங்களா? புரியுதா? ஆமாம், தெரிந்து கொண்டவங்கள இவரே போய் பார்க்குறாரு. என்ன போய் பார்க்குறாரு? நான் உன்னை காண்பிக்கிற தேசத்துக்கு என்னப்பா போ, உன்னை பெரிய ஜாதியாக்கும். எதுக்கு ஜாதி அது? இல்லை, அதான் அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஜாதி? ஒன்று பெரிய ஜாதியாக்கும். என்ன ஜாதி அது? ஒரு விசுவாச குடும்பத்தை என்ன பண்ணணும்? ஒரு இஸ்ரவேல் குடும்பம் தனக்கான ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டும் என்பதற்காக இவன் தான் சரியான ஆளுன்னு சொல்லி ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? கண்டுபிடிச்சார். நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கிதியோனை பார்த்து சொல்றாரு, ஏய் நீ இருக்கிற பலத்தோட போடப்பா, உன்னை அனுப்புறது யாரு? இப்போ யாரை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு? அத்தனை பேரில் கிதியோனை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆமே ஆமே. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 18 to 19. மத்தேயு 4:18 to 19. கலிலேயா கடரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாகிய 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறோன்னு செலக்ட் பண்ணிட்டாருங்க. அந்திரேயும் பேதுரும் என்ன பண்ணாருங்க? செலக்ட் பண்ணி, நீ வா, நான் அவனை மனுஷனை பிடிக்கிறான். ஆண்டவர் உலகத்திலே தேடுகிற ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னை தேடும் பொழுது அவர்களுக்காக உதவி செய்திருக்கிறார். ஆனால் சில வேளைகளிலே தன்னுடைய காரியத்திற்காக மனிதர்களையும் ஆண்டவர் தேடி வந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, மத்தேயு எழுதின புஸ்தகத்தை வாசித்தோம். ஒரு வாசிங்க. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். அடி நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு. இப்போ பவுல அப்போஸ்தலனுக்கு என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் சொல்கிறார், நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் செய்வோம்ப்பா, போப்பான்னு சொல்லி அனுப்புகிறார். ஏன் பவுலை தேர்ந்தெடுத்தாருங்க? தன்னுடைய ஊழியம் செய்வதற்காக. பேதுருவை அந்திரேயா எதுக்கு எடுத்தாருங்க? தன்னுடைய ஊழியம் செய்வதற்காக, அமலேக்கியரை கொல்றதுக்காக கிதியோன் என்ற என்ன பண்ணாங்க? ஆண்டவர் எடுத்தார். இஸ்ரவேல் என்கிற ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக ஆபிரகாம் என்ன செய்கிறாருங்க? ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஒரு பர்டிகுலர் நோக்கம் இருக்கணும். அதுக்காக ஒரு சந்ததி என்ன பண்ண, ஒரு ஆளை என்ன செய்கிறாங்க? நபரை. அதனால தான் ஒரு வசனம் சொல்கிறது, ஆரோனை போல அழைத்தால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு என்ன செய்ய முடியாது. அப்போ ஒரு பாஸ்டர் ஆகணும்னா என்ன ஆகணுங்க? அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியுமா? நல்ல, நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட முடியுமான்னு தான் கேட்குறேன். அப்போ என்னன்னா, ஒரு செலெக்ஷன் இருக்குது. நீ வந்தாவுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடிந்தவர்கள் மட்டும்தான் அதை என்ன செய்யணுங்க. அப்போ ஆண்டவருக்கு ஒரு ஊழியக்காரனை உருவாக்குறதற்கு ஒரு நோக்கம் இருக்கானா, அவங்கள மட்டும் என்ன செய்வாருங்க ஆண்டவர்? கூப்பிடுவார கூப்பிட மாட்டாருங்க. இப்போ ஊழியக்காரன் மட்டும்தான் கூப்பிடுவாரா? இல்லைங்க, உங்களையும் கூப்பிட்டுருக்கிறாரு. யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களா, யாரை நீதிமான்களுக்காரோ அவரை மகிமை. எல்லாம் பைபிளில் தான் இருக்குது எல்லாமே. ஆமே, படித்தாதான் அது ஞாபகத்தில் வரும். வாசிக்கிறதுனால, ஆமாம், படிக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. வாசிக்கிறதுனால அப்படியே உள்ளே போகணும் எல்லாம். நான் வசனத்தை வாசித்த வந்த பண்ண என்ன பண்ணிட்டாங்க? அதை உட்கொண்டு அது எனக்குள்ளே போகணும். அது எனக்குள்ளே அது பயன்பாட்டுக்கு வரணும். அப்போ என்ன சொல்கிறாங்க? நம்மளை எல்லாருமே என்ன பண்ணாங்க? முன்குறித்திருக்கிறாரு. ஏங்க இந்த ஊரில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, உங்களை ஏங்க தெரிந்தெடுத்து ஒன்று ஒரு சபையில் வச்சுருக்குறாங்க. அப்போ எதற்கோ ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ அந்த நோக்கத்தை நம்ம செய்கிறோமா? அதுக்கு தியாகம் தேவை, அதுக்கு அழைப்பு தேவை.
அதுக்கு காலம் கொடுக்கிற தேவை, நேரம் கொடுக்கிற தேவை. பொருளாதாரத்தை இழப்பதற்கும் நாம் என்ன செய்யணுங்க? அதனால் பொருளாதாரத்தை இழந்துட்டால் மட்டும் நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் நமக்கு என்ன செஞ்சிடாதுங்க, வரவே வராது. நான் எத்தனையோ இழந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நஷ்டம் என்ன செய்யலைங்க, இதுவரையிலும் வரல. ஆமே, நான் கர்த்தருக்காக நிறையா காரியத்தை விட்டு கொடுத்துருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் நான் இழந்தது கிடையாது. எல்லாத்தையும் நான் சுதந்திருக்கேன். எனக்கு என்ன விருப்பமாக இருக்கோ எல்லாத்தையும் நான் பெற்றுக்குவாங்க. ஆமே, ஒன்று கூட இல்லை, எல்லாமே. எந்த ஒரு காரியத்தை நினைக்கிறோம் அது எப்படியாவது நான் வாங்கிடுவேன். அதுக்கான வாசலில் எனக்கு என்ன செய்வாருங்க, என்னங்க நாங்கள் சர்ச்சில் போட்ட பணத்தெல்லாம் எடுத்துக்கலாம், நிச்சயமாக நான் எடுக்க மாட்டேன். ஆமே, எனக்குன்னு ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்துருக்கு, அதில் மட்டும்தான் நான் என்ன செய்வேங்க, அதில் செய்வேன், அதில் நான் வாங்கிக்குவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கான நேரங்களை கொடுப்பதோ, தேவனுக்குள்ள உண்மையாக நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறாருங்க. ஆண்டவர் அதை தான் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் நம்ம பார்த்தோம். அவர் என்ன சொல்கிறாருங்க, சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருந்து சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது. நீங்கள் அதுக்கு நேரத்தை பார்க்காதீங்க, காலத்தை பார்க்காதீங்க, பொருளாதாரத்தை பார்த்தீங்க, தேடி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வாருங்க, கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அப்போ நீங்கள் உண்மையாக கூப்பிட்டார் எங்கே இருக்கு பாருங்க, எஸ் பக்கத்தில் வந்து நின்றுவார். ஆனால் அதில் உண்மை இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அதில் உண்மை இருக்கணும். ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் பதில் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போனால் தான் அது பதில் வரும். நான் உட்காந்து முழங்கால் போட்டு ஆண்டவரே பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆண்டவரே இதை கொடுப்பீங்களா, அதை கொடுப்பீங்களா, அதை செய்வீங்களா அப்படின்னா அது என்ன பண்ணாதுங்க, அது போகவே போகாது, மேலேயே போகாது. ஏங்க ஆண்டவர் ரொம்ப தூரத்தில் இருக்காரல்ல. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் உண்மையாக தேடினீங்கன்னா அவர் பக்கத்தில் வந்து நின்றுக்கிறாரு. ஆமே, 2 மனுஷன் ஜெபிக்க போனால் ஒருத்தர் என்னென்னமோ போட்டு புலம்பிட்டு கிடந்தான், ஆனால் ஒருத்தர் மட்டும் அங்கே உட்காந்து, ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, உன்னை பார்க்க முடியல ஆண்டவரே, ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்தாரு. இவர் ஆண்டவர் விறுவிறுன்னு என்ன பண்ணிட்டாருங்க, இங்கேருந்து வெளியில் போயிட்டார். நான் உன் கூட தான் இருக்கிறேன், அவன் அல்ல இவன் தான் நீதிமானாக்கப்பட்டாங்கிறாரு. அப்போ யார் உண்மையாக தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். அது சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறாலும் சரி, வேலை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேடுபவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். சிங்கம் பட்டினி கிடந்து தாழ்ச்சியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமேன், ஆமேன். இதை பெற்றுக்கொள்கிறதுக்கு எத்தனை பேர் வந்து இருக்கிறீங்க?